எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் எப்ஸ்டீன் கூட அடிக்கடி இந்த பொண்ணு நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த பொண் யாருன்னா, அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னா, இவங்க அப்பா வந்து பெரிய தொழிலதிபர் மற்றும் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சரான். அவங்களோட பொண்ணு தான் இவ. அவங்க அப்பா ஒரு நாள் திடீர்னு ஏதோ பீச்சில் இறந்து கிடக்குறான். அது காரணம் என்னன்னு தெரியலையா. அதுக்கப்புறம் இந்த பெண்ணு தான் வந்து அவங்க அப்பாவோட மீட்டிங்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்களாம். அந்தமாரி பார்த்துக்கிற டைமில் தான் எப்ஸ்டீன் வந்து ஐலாண்டில் வந்து மீட்டிங் வச்சுருக்கான். அந்த மீட்டிங் அட்டன் பண்ண போய் அது மூலிமா 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பல வேலைகளை செஞ்ச 2 தற்குறிங்க தான் இவங்க ரெண்டும். என்ன ஆச்சுன்னா, கூடா நட்பு கேடாபிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க 2 பேருக்கும் ஆயிடுச்சு. என்னன்னா, இந்த பெண்ணை வச்சு எப்ஸ்டீன் வந்து நல்லா வேலை பார்த்துருக்கான். இந்த பெண்ணை வந்து யூஸ் பண்ணி நிறைய பெண்ணுங்களை கூப்பிட்டு வந்து, இந்த பொண்ணு தான் போய் பேசி நிறைய பெண்ணுங்களை கூப்பிட்டு வந்து பாலியல் சீண்டல் மற்றும் கொலை எல்லா வழக்குலையும் இந்த பொண்ணு நிறையா இன்க்ளூட் ஆகிருக்கு. அது மூலியமாக தான் இந்த பொண்ணு வந்து இப்போ போலீஸ்கிட்ட மாட்டியிருக்கு. ரீசெண்டாக ஒரு டைம் எப்ஸ்டீனுக்கு மேலே வந்து பாலியல் வழக்கு வந்து அமெரிக்காவில் போயிட்டு இருந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கில் வந்து நிறைய பெண்கள் வந்து நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி அந்த கோர்ட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸு எப்ஸ்டீனோட பென்ட்ரைவு மற்றும் ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு தான் தெரியுது இந்த பொண்ணோட பேர் அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு இந்தமாரி ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கு. இவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கு. இவங்க நட்பால் தான் நிறைய பெண்களோட வாழ்க்கையும் பறிப்பு இருக்குன்றது தெரிய வந்திருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு மேக்ஸ்வெல்லு இது பாவம் போய் மாட்டின்னு கிடக்குது. படும் பாவி தான், பெரிய பெரிய பாவத்தை செஞ்சது தான். இருந்தாலும் பெண்ணுன்றதுக்காக பரிதாபப்படுறதா இருக்குது. அதனால் இந்த பொண்ணை வந்து பெரிய பணக்காரங்க எல்லாரும் வந்து சுற்றி வளைச்சி இதை உண்மையாக சொல்ல வைக்காம கூட இருக்கலாம். அதுவாக அதை வாலண்டியராக வந்து உண்மையாக சொன்னால் இங்கே பெரும் பெரும் புள்ளிகளோட வண்டவாளம் தண்டவாளம் ஆயிரும். அப்பேற்பட்ட கதைலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.